நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்து உம்முடைய சமூகத்தில் உட்காரும்படி நீர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். காலையிலிருந்து இம்மட்டுமாய் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு மூடிக்கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து எங்கள் மத்தியில் உம்முடைய வல்லமையை அனுப்பி உடைய வார்த்தையினால் நிரப்பி திருப்பி நாங்கள் போகும்பொழுது ஆண்டவரே உம்முடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை என்பது ஆதியிலேயே முன்குறிக்கப்பட்டது. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த கடைசி காலத்தை குறித்து பேசும்பொழுது ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், இதை ஏன் நீங்கள் கடைசி காலத்தை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க? ஒரு பெரிய ஆள் என்னிடத்துல சொன்னார், பேசி கொண்டிருக்கும்பொழுது, இயேசுவின் 1ஆம் வருகையே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத போது இந்த 2ஆம் வருகையை பற்றின செய்தி அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தில், அதாவது இயேசு பூமிக்கே வரல, 1ஆம் வருகையே நடக்கலை. அப்போது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 49:1 வாசியுங்கள் பார்ப்போம். 49:1 வாசியுங்கள். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையில் நடக்க போகிற இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு உள்ளதான சம்பவங்களை யாக்கோபு அங்கே பேசுகிறார். அதாவது குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் மல்லாக்க விழும்படி தான் கோத்திரத்தை பற்றி சொல்கிறார். அது இயேசு கிறிஸ்து அர்மேகதான் யுத்தத்துக்கு வரதை பற்றின தீர்க்க தரிசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆயிடவர் சாட்சியை குறித்து. இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையை குறித்தே அப்போது ஏற்படவே இல்லை, இயேசு வரவே இல்லை. அப்போவே 2ஆம் வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கள். ஆதியாகமம் 3:15 சொல்கிறார், சர்பத்தை பார்த்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இது எங்கே இருக்குது? ஸ்திரீயின் வித்து, சர்பத்தின் வித்து என்பது யாரை குறிக்கிறது? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்தி கிறிஸ்துவை, கேட்டின் மகன்னு சொல்லுது. அவன் தலையை கர்த்தர் எங்கே நசுக்கிறார்? பிசாசின் தலையை கல்வாரியில் நசுக்கிட்டார். ஆனால் அந்தி கிறிஸ்துவை எங்கே ஜெயிக்கிறாரு? அர்மேகதானில் ஜெயிக்கிறார். 2ஆம் வருகையை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி தான் செய்தி, கடைசி காலத்தை பற்றினது ஆரம்பத்திலே இருக்குது. இன்னும் கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. 1 யோவான் 2:18 யோவான் சொல்லும் பொழுது, பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறதுன்னு அப்பயே எழுதுறார். நாம் இப்போ கடைசி காலம்னு சொல்கிறதுக்கே நிறைய பேருக்கு கோபம் வருது. ஏன் இதை கடைசி காலம்னு சொல்கிறாங்கன்னு அப்போவே சொல்கிறார் யோவான். 1 யோவான் 2:18 பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறதுன்னு. நம்ம 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், 7 முதல் 9 வசனத்தில், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அப்போ கடைசி காலத்தை பற்றின சம்பவங்கள் 1ஆம் நூற்றாண்டிலிருந்தே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இயேசுவின் வருகை எப்போ வேணாலும் சம்பவிக்கும். 2ஆம் வருகை, அதற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். இன்றைக்கி இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றின டைம் லைன் நிறைய பேருக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதம் வருகை வருதுன்னு கொஞ்சம் பேர் சொல்லி வச்சுருக்கிறாங்க. இன்னொரு 1 வாரத்தில் தெரிஞ்சிடும், எல்லா விஷயமும் எல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ இன்னொரு 1 வீக்கில் தெரிஞ்சு போயிடும். 2ஆம் வருகை இப்போ இந்த மாதம் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, 2ஆம் வருகைலாம் கிபி 70 முடிஞ்சிருச்சுன்ட்டார். இப்போ என்ன நடக்குதுன்னே தெரில. அவர் சொல்கிறார், நான் என்ன சொல்கிறேன்னா, அது எப்போ நடக்குது, என்ன நடக்குது, அவங்கவுங்களோட இன்டர்பிரேஷன். நம்ம அவங்கக்கிட்ட போக வேண்டாம், அது அவங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுத்துக்கிட்டோம். ஆனால் நமக்கு வசனத்தின்படி, நமக்கு நம்முடைய உபதேசத்தில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டைம் லைன் இருக்குது. நான் உங்களுடைய புரிதலுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் கன்ஃபியூஷன் பண்ணுறதுனால உங்கள் புரிதலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாம் இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் ரகசிய வருகைன்னு ஒன்று சம்பவிக்கணும். அடுத்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அதுக்கு பேர் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அன்னைக்கு இயேசுவினுடைய வருகை 2 பகுதியாக இருந்ததுனால அதை புரிய வைக்கிறதுக்காக நம்முடைய பரிசுத்தவான்கள் ரகசிய வருகை, பகிரங்க வருகைன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, ரகசிய வருகைன்னு பைபிளில் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது ஏன் அன்றைக்கி, அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நமக்கு முன்னாடி உள்ளதான பரிசுத்தவான்கள் அவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயத்தில் எதுவுமே தப்பு கிடையாது. அன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் அவங்க அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. அப்படி சொன்னால் தான் புரியும். இப்போ பிரிட்டிஷர் லெஃப்ட் ரைட்டு சொன்னால் நமக்கு புரியாதாமா அந்த காலத்தில் இந்தியாவில்.
அதனால் என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு காலில் ஓலையும் ஒரு காலையிலையும் சீலையும் கட்டிடுவாங்களாமா. ஓலை சீலைனா லெஃப்ட் ரைட்டு. இப்போ நம்ம கேட்க முடியுமா, என்ன ஓலை சீலைன்னு சொன்னீங்களே, அது வந்து ஓலை சீலை எங்கே இருக்குது அப்படின்னா, அன்னைக்கு புரியறதுக்கு அவன் அதை சொல்லி கொடுத்தான், அவ்வளோதான். லெஃப்ட் ரைட்டு புரிஞ்ச பிறகு நம்ம நார்மலாக லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி தான் அன்னைக்கு நம்மளுக்கு பரிசுத்தவான்கள் ஜனங்கள் புரியறதுக்காக என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, பகிரங்க வருகை ரகசிய வருகைன்னு சொல்லி கொடுத்தாங்க. உடனே இன்றைக்கி இருக்கிறவங்களாம் ரகசிய வருகை என்கிற வார்த்தை இருக்கிறதா, பைபிளில் பல்லு விளக்கணும் கூட தான் இல்லை, விளக்கலை, நமக்கு தெரியுது இல்லை. சில விஷயங்களை புரிந்து கொள்ளுதல், திருத்துவம் அப்படிங்கிற வார்த்தை இல்லை, ஆனால் திருத்துவம் இருக்குல்ல பைபிளில். ஆண்டவர் 3 ஆழ்த்தத்துவமாக பிரிஞ்சிருக்கிறார்ல, தேவன் ஒருவரே ஆனால் ஆழ்த்தத்துவமாக இருக்கிறார்ல. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறான், அது இருக்குதா இது இருக்குதான்னு. அப்போ அவங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் 1 தெசலோனிக்கே 4:16-17, 1 கொரிந்தியர் 15:51 சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் அடுத்து சம்பவிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். உபத்திரவ காலம் 2 பகுதியாக இருக்கும். உபத்திரவம், மகா உபத்திரவம் என்று இருக்கும். முதல் 3.5 ஆண்டு காலம் உபத்திரவம், 2வது 3.5 ஆண்டு காலம் மகா உபத்திரவம். இந்த 2 பற்றி நீங்கள் படிக்கணும்னா வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா முதல் 6வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனால்னு இருக்கும். அடுத்து 14வது வசனத்தில் வாசித்து பாருங்கள், ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு பறந்து போனால்னு இருக்கும். ஓடி போனால் அப்படின்னு பார்த்தா 1260 நாள் அளவும்னு இருக்கும், 3.5 வருஷம். பறந்து போனாலுக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஒரு காலமும் காலங்களும் அரை காலம்னு இருக்கும், அது ஒரு 3.5 வருஷம். 7 வருஷத்தை பற்றி அங்கே இருக்கும். உபத்திரவம், மகா உபத்திரவம் 2 அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மகா உபத்திரவ காலம் தான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நம்ம சொல்கிறோம், 7 வருஷத்தை. அது முடியும் போது இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை. சகரியா 14 படி அவர் ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்குவார். இதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் அந்த தூதர்கள் சீஷர்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இருந்தாங்கன்னா ஒலிவ மலையில் இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது. அதான் சகரியா 14 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இயேசு ஒலிவ மலையின் மேல் இருந்து இறங்குவார், ஒலிவ மலை 2ஆக பிளக்கும். அங்கிருந்து அடுத்து நேராக அர்மேகதான் யுத்தம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. அர்மேகதான் யுத்தத்தின் முடிவில் தீர்க்கதரிசியும் அப்புறம் அந்தி கிறிஸ்துவும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டார்கள். 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. அது முடிஞ்ச உடனே 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் தான் நடக்கும். கொஞ்சம் பேர் 1000 வருஷ அரசாட்சி இங்கே நடக்காது, வானத்தில் நடக்குங்கிறாங்க. கொஞ்சம் பேர் 1000 வருஷ அரசாட்சி 1914 ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நாமெல்லாம் 1000 வருஷ அரசாட்சிக்கு செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கிறோம், இப்போ நம்மளை செலக்ட் பண்ணி அங்கே அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்குது. 1000 வருஷ அரசாட்சி எப்போ வரும்னு பைபிள் தெளிவாக சொல்லுது, அர்மேகதான் யுத்தத்திற்கு பிறகு வரும். 1000 வருஷ அரசாட்சியின் முடிவில் அந்தி கிறிஸ்துவ பிசாசானவன் கொஞ்ச காலம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு மாக்கோகு யுத்தம்னு ஒரு யுத்தம் இருக்குது. இதெல்லாம் 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. அதற்கு பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அப்போ தான் நியாய தீர்ப்பு வரும். அதுக்கப்புறம் தான் நியாய தீர்ப்பில் தான் 4 வகையாக இருக்குது. புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி, பரலோகத்தில், இப்படி 4 வகையான நியாய தீர்ப்பு இருக்கிறது. இதுதான் டைம் லைன் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு வருகிற வரைக்கும் 1000 வருஷ அரசாட்சி மாக்கோகு யுத்தம் வரைக்கும் எல்லாம் இந்த பூமியில் தான் நடக்கும். இந்த பூமி இன்றைக்கி அழியும், நாளைக்கு அழியும், இப்போ காணாமல் போயிடும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பூமியானது இன்றைக்கி ரகசிய வருகை நடந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இன்னிலிருந்து குறைஞ்சபட்சம் 1007 வருஷத்துக்கு இருக்கும். என்ன 1007 வருஷம்னா 7 வருஷம் உபத்திரவ காலம், 1000 வருஷ அரசாட்சி, 2 இங்கே தான் நடக்கும். அதற்கு பிறகும் கொஞ்ச காலம் இருக்கிறது, அதற்கு பிறகு மாக்கோகு யுத்தம் இருக்கிறது. எனவே இதுதான் டைம் லைன். இதுக்கு முன்னாடி இப்போ முடிஞ்சு போயிடும், அப்போ முடிஞ்சு போயிடும், இன்றைக்கி டேட்டு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், யார் எந்த தேதி சொன்னாலும் நம்பாதிருங்கள். எந்த தேதியை யார் சொன்னாலும் நம்பாதிருங்க. நான் வந்து கிரீக்கிலேருந்து சொல்கிறேன், ஹீப்ரூலேருந்து சொல்கிறேன், லத்தீன்லேருந்து சொல்கிறேன், அவங்க எதுலேருந்து வேணால் சொல்லட்டும். இயேசு ஒன்று சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் வரும் வேளை, நாள், நாளிகை எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறார். வசனம் அப்படி தான் சொல்லுது. குமாரன் வருகிற நாளாவது நாளிகை ஆவிது, பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். மார்க்கில் சொல்லும் போது தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார்னு இருக்கு. அது வந்து பிதாவின் ஆதீனத்தில் இருக்கு. இப்போ சீஷர்கள் வந்து கேட்குறாங்க இயேசுகிட்ட, பரமேறி போகிறதுக்கு முன்னாடி, இக்காலத்திலா இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுப்பீர்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, பிதாவின் ஆதீனத்துக்குள் இருக்கிறதை அறிந்து கொள்வது உங்களுக்கு அடுத்ததல்ல, நீங்கள் அதை ஏன் பற்றி கவலைப்படுறீங்க, அதை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்கிறார். அதின் காலத்தில் நேர்த்தி அது நடக்கும். சில டேட் கொடுப்பாங்க, இப்போ நடக்கும், அப்போ நடக்கும், இன்றைக்கி நடக்கும்பாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே 100கணக்கான டேட்ஸ் கொடுத்துட்டாங்க. டேட் கொடுத்தவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. ஆனால் இயேசு திரும்பி கண்டிப்பாக வருவார். அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை, அவர் நிச்சயம் திரும்பி வருவார். எதுக்குன்னா இந்த மாதிரி
இது ஒரு விதையான டாக்டிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், பிசாசுடைய தந்திரம். என்ன தந்திரம்? இப்படி டேட்டு சொல்ல 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 ஜனங்களும் அதை நம்ப ஒரு இடத்துல ஜனங்களுக்கு ஃபெடப் ஆகிடும். போங்கப்பா, இப்படி தான் நீங்கள் வராருன்னு சொல்கிறீங்க, நம்ம புலி வருது கதை தான், வராருன்னு சொல்கிறீங்க, இப்படி டேட்டையும் கொடுக்குறீங்க, அவர் வரமாட்டேங்கிறாரு, வந்தால் வரட்டும்னு ஒரு நிர்விசானம் வந்துடும். இது பிசாசினுடைய திட்டம். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் விசுவாசிகள், நம்முடைய ஆண்டவர் வருகையினுடைய தேதி முழுவதும் நாள் நாளிகை எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு, அத்தனையும் மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த பைபிள் கேலண்டரே 2-3 கேலண்டர் இருக்குது. ஆதாம்லேருந்து இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை ஆகிற வரைக்கும் ஒரு கேலண்டர் இருக்குது, இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை ஆனதுலேருந்து ஒரு கேலண்டர் இருக்குது. இது அவங்களுடைய ரிலீஜியஸ் கேலண்டர், சிவில் கேலண்டர்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது கிரிகோரியன் கேலண்டர். இந்த கேலண்டருக்கும் அந்த கேலண்டருக்கும் சம்மந்தமே இல்லை. இதுலேயே நடுவில் ஒரு 15 நாளை தூக்கிட்டாங்க கிபி 1000. இப்போ எந்த நாளில் இருக்கிறோம் நமக்கே தெரியாது. ஏன்னா 7ஆம் அதிகாரம் தானியேல்ல வசனம் சொல்லுது, காலங்களையும் நியமங்களையும் மாற்றுவான்னு. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் இப்போ எந்த டேட்டை எந்த வருஷம் இப்படி நாங்கள் ஒரு சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் ஹீப்ரு வச்சு சொல்கிறோம், அவங்கவுங்க என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம், நம்ம யாரையுமே தடுக்கலை, அது அவங்கவுங்க இஷ்டம். நீங்கள் வேதத்தை நம்புங்க. மனுஷனை நம்புவதை விட, மனுஷனுடைய வார்த்தையை விட கர்த்தருடைய வார்த்தை 100% ஆதாரபூர்வமானவைகள். இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு எல்லாமே தெரிய தொடங்கிடும். இதுதான் டைம் லைன், இப்படி தான் வேதம் சொல்லுது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் டைம் டேட் எது தான் கொடுக்கலையே விடைய அடையாளங்களை கொடுத்து வச்சிருக்கிறார். அதனால தான் சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இந்த அடையாளங்கள் என்பது முதலாம் வருகைக்கும் கொடுக்கப்பட்டது. அதாவது பிழையாம் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த அடையாளங்களை எல்லாம் எங்கே தோன்றுவார், வரும்போது நட்சத்திரம் வரும், எல்லாம் மத்தியை குறிச்சிக்கிட்டே வருவார். யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, நீ ஆயிரங்களில் சிறிதாக இருந்தாலும் தேசத்தை ஆளுகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார், இது முன்குறிக்கப்பட்டது நிறைவேறுச்சுன்னு சொல்வார். தீர்க்கதரிசனம் இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டார். பெத்லகேமில் வருவார், வரும்போது நட்சத்திரம் வரும், அப்புறம் வரும்பொழுது காலம் நிறைவேறி இருக்கும், எல்லாம் சொல்கிறார். அதே மாதிரி தான் 2ஆம் வருகைக்கும் கர்த்தர் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இந்த 2ஆம் வருகை 3 பகுதியாக இருக்கும். ஒன்று சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அடுத்து உபத்திரவ காலம், 3வது இயேசுவின் பகிரங்க வருகை. இந்த 3ஐயும் அப்படியே வரிசை கிரமமாக பிரித்து கொடுத்தது தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். 24ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருகைக்கு முன்னாடி, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடக்கிற சம்பவம். கரெக்டாக 8வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 8வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 24:8 வாசிங்க. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து, உபத்திரவங்களுக்கு இப்பதான் உபத்திரவம் ஆரம்பிக்குது, வேதனை ஆரம்பிச்சு உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அப்ப அந்த 8வது வசனம் வரைக்கும் உள்ளது எல்லாமே வேதனைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது. அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்னாடி உள்ளது. கரெக்டாக வேதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும். உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து அப்படின்னு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உபத்திரவ காலத்தில் நடக்கிற விஷயமெல்லாம் இருக்கும். கரெக்டாக 3.5 வருஷத்தின் முடிவில் அந்தி கிறிஸ்துவானவன் தேவாலயத்தில் வந்து நிற்பான். அதுதான் அந்த 15வது வசனத்தில் சொல்றது. 15வது வசனம் வாசிங்க பார்ப்போம். மேலும் பாழாக்குற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இப்ப அந்தி கிறிஸ்து வந்து நிக்கிறதோட அங்க இருக்கு. அடுத்த 3 வருஷத்துல நடக்கிறது 16வது வசனத்துல இருந்து இருக்கு. கரெக்டா 29 வசனம் 30வது வசனத்துல பாத்தீங்கன்னா மேகங்களுடனே அவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி இயேசுவின் பகிரங்க வருகை இருக்கு. பர்ஃபெக்டா இருக்கும், வரிசை கிரமமா இயேசு கொடுத்து வச்சிருக்கிறார். என்ன, அதை கொஞ்சம் நம்ம தியானிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. 1 முதல் 8 வரைக்கும் வருகைக்கு முன்பாக, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக நடக்கிறது. எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபத்திரவ காலத்தினுடைய முதல் 3.5 வருஷத்தில் நடக்க வேண்டியது 15வது வசனம் வரைக்கும். 16லேருந்து 30 வரைக்கும் 2வது 3.5 வருஷம் இயேசுவின் பகிரங்க வருகை வரைக்கும் உள்ளது. அதற்கு பிறகு உள்ளது எல்லாமே இங்கே நடக்க போகிறதுனுடைய விளக்கங்கள் அங்கே இருக்கும். ஆண்டவர் தெளிவாக கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நமக்கு தேவை என்ன, உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கும், இப்போ நமக்கு அது தேவையில்லை. பகிரங்க வருகை போது என்ன நடக்கும், இப்போ நமக்கு அது தேவையில்லை. இப்போ நமக்கு என்ன தேவை, வருகைக்கு முன்பாக என்ன நடக்கும், அந்த அடையாளம் தான் நமக்கு தேவை. ஏன்னா அப்போ தான் நம்ம ஆயத்தப்பட முடியும். இந்த அடையாளங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் தோன்றும் போது நட்சத்திரம் வந்துருச்சு, ராஜா வந்துட்டாரு, ஒரு ஆயத்தம், புறப்பட்டு வர்றது. அதே மாதிரி தான் நம்மளும் இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது இயேசு வரப்போகிறார், சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆயத்தம். அந்த ஆயத்தத்தை பண்ணுவதற்கு தான் இந்த அடையாளங்களை எல்லாம் அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். இப்போ நம்ம அந்த அடையாளங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றன் பின் ஒன்றாக 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் 7 அடையாளங்களை இயேசு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதாவது அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள், நானே கிறிஸ்து என்று சொல்வார்கள்,
யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள். கரெக்டாக 7 அடையாளங்கள் அங்கே ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். இப்போ நாம் இதில் எதில் இருக்கிறோம், எது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா 7மே நடக்குது. 7 அடையாளங்களும் மிக துல்லியமாக நடைபெறுகிறது. ஆனால் இந்த காரியத்தினுடைய வருகைக்கு முன்பாக, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய சம்பவங்கள் இன்னும் ஒரு இடத்துல விளக்கமாக தெளிவாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை வரைக்கும் பொறுத்தவரைங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்போ சம்பவிக்குது? நான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். ஏன்னா நிறைய பேர் இதில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அவங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் அன்னைக்கு சொன்னது என்னென்னா, 3ஆம் அதிகாரம் வரைக்கும் சபையின் காலம் முடிவடைந்து விடுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோவானை பார்த்து 1, 2, 3 வசனத்தில் இங்கே ஏறி வா, வெளிப்படுத்தல நான் சொல்கிறேன், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதனால் 4ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்துக்கு ஏறி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோவானைத்தான் ஏறி வர சொன்னாரே ஒழிய சபைக்கு சொன்னார் என்று எதுவுமே இல்லை. 2வது, யோவான் சபைக்கான அடையாளமும் கிடையாது. ஆரம்பத்திலிருந்து யோவானை கர்த்தர் சபைக்கான அடையாளமாக சொல்லவே இல்லை. யோவானுக்கிட்ட சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் திருப்பி ஒன்று சொல்கிறாரு, நான் சொல்லுகிறதை சபைக்கு எழுது, ஆசியாவில் உள்ள 7 சபைக்கு எழுதுன்னு தான் சொல்கிறாரு ஒழிய யோவானை ஒரு இடத்துல சபையாக உருவகப்படுத்தவே இல்லை ஆண்டவர். நீங்கள் முடியும் போது கூட பாருங்கள், 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 17வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள், ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக, அடுத்து கேட்கிறவனும் வா என்பாராங்க. யார் கேட்டது? யோவான் தான் கேட்குறார். அவர் தான் அதை எழுதுறார். கீழே அவர் எழுதுறார், யோவானும் சொல்கிறார். அதை எதுக்கு சொல்கிறேன்? யோவான் சபைக்கான அடையாளம் இல்லை. இங்கே ஏறிவான்னு இயேசு சொன்னது யோவானைத்தானே ஒழிய சபையை சொல்லவில்லை. சரி, அதுக்கப்புறம் சபை அங்கே இருக்கிறதுக்கான ஏதாவது அடையாளம் இருக்குதா? 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குதான்னு பார்த்தீங்களா? இல்லை. அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத 4, 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சிங்காசனம் இருக்குது, அது மேலே ஆண்டவர் உட்காந்துருக்கிறாரு, சுற்றி வானவேல் இருக்குது, 7 ஆவிகள் இருக்குது, 4 ஜீவன்கள் இருக்குது, 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. இவ்வளோதான் இருக்குது. கண்ணாடி கடல் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் அங்கே இருக்கிற மாதிரி இல்லை. 5ஆம் அதிகாரத்தில் இந்த 24 மூப்பர் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீரே அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறது 24 மூப்பர், அது சபை இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்த 24 மூப்பர் தான் சபை. அந்த 24 மூப்பருக்கு அவங்க கொடுக்குற விளக்கம் என்னென்னா, இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12 பேர், அப்போஸ்தலர்கள் 12 பேருன்னு சொல்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் 12 பேராக இருந்தால் யோவான் எப்படி அங்கே நிற்பார்? அவரே சொல்லியிருப்பாரே, அப்போஸ்தலர்கள் 12 பேருன்னு சொல்லியிருப்பாரே. சரி, அது கூட வேண்டாம். இஸ்ரவேலர்கள் 12 பேராக இருக்குமானால், கோத்திர தலைவர்களாக இருப்பார்களானால், அவங்க எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவாங்க? உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீரேன்னு எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் வந்தால் தான் ரத்தத்தினால் மீட்டு கொண்டவர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி உள்ள யாரையும் ரத்தத்தால் மீட்டு கொண்டவர்கள்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த 24 மூப்பர்கள் வேற, அது சபை கிடையாது. அப்போ சபை எங்கே தான் இருக்குது? பரலோகத்தில் எந்த இடத்துல சபைக்குள்ளே நுழையுதுன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் அதிகாரத்திலையும் 5ஆம் அதிகாரத்திலையும் இல்லாத ஒரு கூட்டம் 7ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்துக்கு பக்கத்தில் நிற்கிறதாக வசனம் சொல்லுது. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரர்களிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததும் ஆகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்னு இருக்கு. இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. அதுதான் ரகசிய வருகையில் வந்த கூட்டம், சபை எடுத்துக்கொள்ளப்படுதலேருந்து வந்தவங்க. அதான் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. இவங்கெல்லாம் மறைவாக கர்த்தருடைய மறைவுக்குள்ளே வச்சிருந்தவர். இவங்களை ஆண்டவர் கொண்டு வந்து பரலோகத்தில் வைக்கிறார். அதனால தான் கேட்குறாங்க, இவர்கள்லாம் யார், எங்கிருந்து வந்தாங்க? திருப்பி வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி அதே இடத்த, அதே சிங்காசனத்தை யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாரு, இந்த கூட்டம் இல்லை. 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாரு, இந்த கூட்டம் இல்லை. 4ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, வானவில் சுற்றி இருக்குது, இந்த கூட்டம் இருக்கிறதாக காணப்படவில்லை. ஆனால் 5ஆம் அதிகாரத்தில் கையில் முத்திரையின் புஸ்தகத்தோட ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவர் போய் வாங்குறாரு, ஆனால் இந்த கூட்டம் அங்கே இல்லை. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் இதே கூட்டம் சிங்காசனத்துக்கு பக்கத்தில் நிற்குது. அப்படின்னா இந்த கூட்டம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து வந்த கூட்டமாகத்தான் இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிகாரம் வரைக்கும் அவங்க இல்லை, பரலோகத்தில் காணப்படலை. தெளிவாக இருக்குது வசனம். இன்றைக்கி நிறைய பேர் அன்னைக்கு உள்ள பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் அதை சொன்னாங்க, யாரும் இப்போ குற்றப்படுத்தலை. ஆனால் இன்னும் காலம் ஆக ஆக கர்த்தர் அதை விரிவாக்குகிறார்.
அந்த காலம் வரும்போது தான் முத்திரைகளை உடைக்கிறார். அந்த காலம் வரும்போது அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய முழு காரியம் வெளிப்படுகிறது. இப்போ இயேசு வரத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகனே போய் கேட்குறாங்க, நீர் தான் மேசியாவான்னு கேட்குறாங்க. ஏன்னா அவரை பார்க்கும்போது அவர் நடக்கிற சம்பவங்கள், அவர் காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இவர் மேசியாவாக இருப்பார்னு ஜனங்க போயிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் இல்லை, எனக்கு பின் ஒருவர் வருகிறார். இப்போ இயேசு வந்துட்டார். இயேசுகிட்டையும் போய் கேட்குறாங்க, நீர் மேசியாவானால் எங்களுக்கு சொல்லும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு காலகட்டம் வரைக்கும் தீர்க்க தரிசனங்கள் மூடப்பட்டிருக்கும் போது நம்ம யூகத்தில் நிறைய செஞ்சிடறோம். அது வெளிப்படும் போது அது வேறு விதமாக இருக்கும் போது தான் உண்மை வரும், முழு உண்மை வரும். சபை 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் பரலோகத்தில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சம்பவங்கள் எல்லாம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அந்த 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 6 முத்திரைகளும் 7 காரியங்கள் இருக்கும். அந்த 6 முத்திரைகளில் அதே 7 காரியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய 24 4ஆம் அதிகாரத்து 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொன்னதில் இருக்கும். அங்கே சொன்ன அடையாளமும் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற அடையாளமும் துல்லியமாக இருக்கும். முதல்ல என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் வருவார்கள், வெள்ளை குதிரையில் ஏறி ஒருத்தன் வருவான்னு இருக்குது. 19ஆம் அதிகாரத்தில் இயேசுதான் வெள்ளை குதிரையில் வர்றவர், அவரை மாதிரியே ஒருத்தன் இங்கே புறப்பட்டு வரான். அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள்னு இருக்குது. முதல் அடையாளம் அங்கே நிறைவேறும். இப்படி ஒவ்வொன்றுமா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்காக இதில் உங்களுக்கு இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்? இதன் மூலமாக இந்த சபையில் இப்போ சொல்கிறதன் மூலமாக, ஏன்னா ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குது, இதன் மூலமாக ஒரு கூட்டத்துக்கு நாம் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இங்கே உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஒரு கூட்டத்துக்கும். ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன், இப்படி அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க. வசனம் தெளிவாக தான் இருக்குது. ஆண்டவர் நம்மளை குழப்பத்தின் ஆண்டவரே கிடையாது, தெளிவின் ஆண்டவர். அவர் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கன்னு தான் நமக்கு சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்கு தெளிவாக தான் போதிக்கிறார். அவர் நம்மளை குழப்பத்தில் விடணும்னு விரும்புறதே இல்லை. யோசிச்சு பாருங்க, சர்வ வல்லமை ஞானம் உள்ள தேவன் நமக்கு புரிகிற மாதிரி பைபிளை எழுதி கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு ஒரு டாக்டர் போய் பிரிஸ்கிரிப்ஷனை எழுத சொல்லுங்க, நமக்கு புரியாத மாதிரி எழுதுறாரு. அதில் ஒன்றுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. அது ஃபார்மசிக்காரனுக்கு மட்டும் புரியுது. அவங்க 2 பேருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் அது. அவர் எழுதி கொடுத்துட்றாரு, நம்ம போய் கொடுக்குறோம். அப்புறம் அவர் எடுத்து கொடுக்குறாரு டோலோ 650. டோலோ 650 நமக்கு புரியாதபடி எழுதுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு டாக்டர் எழுதுறாங்க. ஆனால் தேவன் சர்வ வல்லமை உள்ள ஞானம் உள்ள தேவன் இன்னைக்கு உள்ள நமக்கு புரியும்படி ஒரு வேதத்தை எழுதி கொடுத்துருக்கிறாருன்னா அவருடைய ஞானம் எப்பேற்பட்டது பாருங்க. அதனால தேவன் ஒரு நாளும் நம்மளை குழப்பத்தில் ஆழ்த்தவே மாட்டார். அதுவும் நம்ம குழம்பிடக்கூடாதுன்றது தான் பரிசுத்த ஆவியானவரையே நமக்கு கொடுத்துருக்கிறார். அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார், வரும் காரியங்களை குறித்து போதிப்பார். இப்போ நம்ம 24ஆம் அதிகாரத்தில் உள்ள அடையாளங்களையும் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான சம்பவங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்கும். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இதில் 1ஆம் முத்திரை 2ஆம் முத்திரை காரியங்கள்லாம் நிறையா பேசி இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம சபைக்கு வரும்போதே நம்ம சொல்லியிருக்கிறோம், கொரோனாவுக்கு முன்னாடியே இந்த 2வது முத்திரையை பற்றினதான ஒரு சில காரியங்களை, கொள்ளை நோய்களை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். இயேசு சொல்லியிருக்கிறார் மத்திய 24 கொள்ளை நோய்கள் வரும் அப்படின்னு சொன்னார். இந்த கொள்ளை நோய்கள் வருகிறதை பற்றி 2018 ஒரு வீடியோ WHO வெளியிட்டாங்க, உலக சுகாதார மையம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், ஒருவேளை மறந்துருப்பீங்களான்னு தெரியாது. இந்த வீடியோவை பாருங்க. இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எந்த நோய் பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியுமா? தெரியுமா தெரியாது? கொரோனாவை பற்றி 2018 WHO வெளியிட்ட வீடியோ, உலக சுகாதார மையம் வெளியிட்ட வீடியோ. 2018 ஒரு நோய் வரப்போது, உலகம் முழுக்க மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போது, அதனால் மிகப்பெரிய உயிர் சேதம் வரும், இதுவரைக்கும் உலகம் கண்டிராத அளவுக்கு உயிர் சேதம் வரும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோவை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கொள்ளை நோய் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசி காலத்தில் இயேசு இந்த மாதிரி கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம். ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நோய் 1920s இருக்குது, 1820s இருக்குது, 1720s இருக்குது,
இதென்ன புதுசாக நீங்கள் சொல்கிறீங்க 2020 வரது மட்டும் இந்த நோயின்னு. வசனம் தெளிவாக இருக்குது. கடைசி காலத்தில் இப்படி ஒரு நோய் வரும். நமக்கு கடைசி காலத்தினுடைய அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? மிக முக்கியமான அடையாளம் வாசிங்க. கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான அடையாளத்தில் ஒன்று, நிறையா இருக்குது, அதில் ஒரு அடையாளம் வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எப்ப திரும்பி வர்றாங்களோ அது கடைசி நாட்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்து தேசம் ஃபார்ம் ஆனது 1948. அதுதான் கடைசி காலத்தில். அதாவது கடைசி காலம் என்பது பரிசுத்த ஆவியானவர் ஊட்டப்பட்ட போதே கடைசி காலம் தொடங்கிருச்சு. அதில் நமக்கான அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தினுடைய கடைசி நாட்கள். அது என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர்றது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவர்கள் இஸ்ரவேலை விட்டு வெளியே புறப்பட்டு போனாங்க, உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அவங்க திரும்பி எப்போ வராங்களோ அது கடைசி காலத்தினுடைய கடைசி நாட்கள். அது இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர்றதுதான் நமக்கு அடையாளம். அவங்க வந்த பிறகு இதெல்லாம் நடக்கும். கரெக்டாக நீங்கள் பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்து சரியாக அவங்களுக்கு எருசலேம் தலைநகரம் கிடைச்ச பிறகு 2018 எருசலேம் தலைநகராக கிடைச்சது. அதாவது அது கூட பெரிய ஆச்சரியம். 70வது வருஷம் கிடைச்சிச்சு. 1948 2018 70 இயர்ஸ் முடியும் போது எருசலேம் தலைநகராக மாறுது. தலைநகராக மாறும் பொழுது அடுத்த வருஷம் கொரோனா தொடங்குது. அடையாளங்கள் தொடங்குது. கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் இயேசு சொன்னது ஒவ்வொன்றாக தொடங்க ஆரம்பிக்குது. அதில் ஃபஸ்ட்டு கொள்ளை நோய். மிக துல்லியமாக கடைசி நாட்கள் நடக்க வேண்டிய அடையாளங்கள் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். கொள்ளை நோய் எல்லா காலத்திலும் இருக்குது. எந்த காலத்தில் கொள்ளை நோய் இல்லை? நியாயாதிபதிகள் காலத்தில் கூட தான் கொள்ளை நோய் இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு நடுவில் கொள்ளை நோய் வந்துச்சு. எல்லா காலத்திலும் தான் இருந்துச்சு. நமக்கு தேவை கடைசி காலத்தில் வர்றது. எது கடைசி காலம்? இஸ்ரவேல் புத்திரர் எப்போ திரும்பி வராங்களோ அதான் நமக்கு கடைசி காலத்தின் அடையாளம். அவர்கள் வந்த பிறகு நடக்கிற அடையாளம் தான் நமக்கு முக்கியம். அவர்கள் வந்த பிறகு இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் 70 வருஷம் கரெக்டாக முடியுது. இயேசு அழகாக சொன்னார். இந்த வார்த்தைகள் அத்திமரத்தை பற்றி சொல்லிட்டு சொல்கிறாரு, இவையெல்லாம் நிறைவேறு வரும், இந்த சந்ததி ஒளிந்து போகாதுன்னு சொன்னார். கரெக்டாக ஒரு சந்ததி 70 வருஷம் முடியுது, கொரோனா ஆரம்பிக்குது. ஒரு காரியமாக துல்லியமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த கொள்ளை நோயை பற்றி இவங்க 2018 லாஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வரப்போகுது, இவங்க எல்லாம் இப்படிலாம் செய்ய போகிறாங்க, இது மாதிரி உலகம் முழுக்க ஒரு பெரிய பேரழிவு வரப்போகுதுன்னு. இதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சபையாக 2020 மார்ச் வரைக்கும் போயிருக்கிறோம். அதாவது எங்களை ஆண்டவர் எந்தெந்த சபைக்கெல்லாம் அனுப்பினாரோ நாங்கள் மட்டும்தான் அதை செஞ்சோன்னு சொல்லலை. உலகம் முழுக்க ஒவ்வொருத்தரை வச்சு கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். எல்லா பக்கமும் உலக சுகாதார மையம் வழியாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அந்தந்த நாட்டில் இதை தான் ஆண்டவர் அங்கங்கே வெளிப்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் இவ்வளவு சொல்லியும் சபைக்குள்ள என்ன ரியாக்ஷன்? சபை எப்படி இதை எடுத்துக்கிச்சு? 2018 இதை சொல்ல 2020 வரைக்கும் எங்களுக்கு பேர் என்னன்னா பயமுறுத்தி ஊழியம் பண்ணுறவங்க. எங்கள் பேரே இதுதான், பயமுறுத்தி ஊழியம் பண்ணுறவங்க. சீனியராக இருக்க ஒரு பாஸ்டர் சொன்னார், இப்படியெல்லாம் ஒரு ஊழியம் பண்ணணுமான்னு கேட்டார். இப்படி சொன்னால் இப்போ என்ன எனக்கு பெரிய ஆச்சரியம்னா, கொள்ளை நோய் வரும்னு சொன்னது இயேசு, கொள்ளை நோய் இப்போ வரப்போறோன்னு சொன்னது WHO. இது அவங்க 2 பேருடைய பிரச்சனை. 2 பேரும் சொன்னாங்கன்னு சொன்னது மட்டும்தான் எங்கள் வேலை. இயேசு சொல்லியிருக்கிறாரு, WHO சொல்லியிருக்குது வரப்போதாமா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணது எங்கள் வேலை. எங்களை தான் முடிச்சு திட்டான். ஆண்டவர் சொன்னார், நேபுகாத் நேச்சார் வந்து எருசலேமையும் தேவாலயத்தையும் தீக்கிரையாக்குவான்னு. வரப்போகிறது நேபுகாத் நேச்சார், எரிய போகிறது எருசலேம். இதில் எரேமியாவை பிடிச்சி காவல் வீட்டில் போட்டான். அந்தால் என்ன பண்ணான்? சொன்னதை சொன்னான். எப்பவுமே சரி, சொல்கிற ஆண்டவரையும் விட்டுருவான், இடிக்க போகிறவனையும் விட்டுருவான். நடுவில் இருக்கிற மீடியேட்டர் இருக்கான்ல, அவன் தான் மாட்டிப்பான். எல்லா காலத்துலேயும் இதான் நடக்கும். பிடிச்சி பயமுறுத்துறவர், இது ஒரு ஊழியமா, இப்படி ஒரு ஊழியம் செய்யணுமா, அவசியமா, இப்படிலாம் கேட்டாங்க. ஒரு நாள் நானுமே ஆண்டவர்கிட்ட போய் இப்படி தான் இங்கே ஜோம் பண்ணும்போது கேட்டேன், ஆண்டவரே இப்படியே நம்மளை திட்டுறாங்களே, எனக்கும் ஏதாவது ஒரு சுகமளிக்கிற வரத்தை கொடுத்துருங்க
ஏதாவது ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்துருங்க, நம்ம பாட்டுன்னு இப்படி ஒரு ஓட்டத்தை ஓடிடுவோம். ஆண்டவர் அப்போல்லாம் ஆண்டவர் உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீ என்னுடைய நேசகுமாரன், உன்னில் நான் அதெல்லாம் வராது. அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். போ அப்படிம்பார். உன்னை மட்டமாக செஞ்சாங்க, அந்த காலத்துலேருந்து அவனுக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. இப்படி 2018 சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். 2020 லாக்டவுன் போட்டாங்க, இது நடந்துச்சு. அதுக்கு அப்புறம்தான் உணர்வு வந்துச்சு சபைக்கு. ஆண்டவர் சொல்கிறது எதுக்காக சொல்கிறாரு, எதுக்கு முன்னறிவிக்கிறார், நினிவே ஜனங்களுக்கு எதுக்கு முன்னறிவிச்சார்? அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் ரட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து அந்த அழிவை தள்ளி போட்டு விட்டார்கள். நினிவே அழிஞ்சிருச்சு, ஆனால் தள்ளி போட்டாங்க, அவங்க காலத்தில் நடக்காமல் பார்த்துக்கிட்டாங்க. இந்த மட்டும் இப்போ சபைக்கு இதை சொல்லும் போது ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஏப்பா இந்த கொரோனா வருது, இப்படிலாம் வருதுன்னு, லாக்டவுன் வரப்போகுதுன்னு நீங்கள் முன்னாடியே கொள்ளை நோய் வருதுன்னு சொன்னீங்க. சரி, கொள்ளை நோய் வருது, அதை எங்களுக்கு நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டோன்னு சொல்கிறீங்க. இதில் நம்ம என்ன பண்ண முடியும்? கொரோனா தான் உலகம் முழுக்க என்ன செஞ்சுருக்க, எல்லாத்தையும் போட்டு மூடி இருக்க. இதில் சபை மட்டும் என்ன செய்யும்? அதுதான் நாம் பண்ணுற மிஸ்டேக். ஒன்று தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் எகிப்து முழுவதுக்கும் பர்மிஷன் கொடுத்தாலும் அது இஸ்ரவேல் இருக்கிற கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லை என்று வசனம் சொல்லுது. அது இஸ்ரவேல் எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரமானாலும் அது இஸ்ரவேலர்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்குள் மட்டும் வரவில்லை என்று வசனம் சொல்லு. எப்பவுமே தேவ ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவார். அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினாதான் நாம தேவ ஜனம். யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம், ஆனா எலியா இருந்த வீட்டுக்குள் மட்டும் அது வரல. அப்படி இருந்தாதான் அது எலியா. அதே மாதிரி தான் ஒருவேளை இப்ப இந்த கொரோனாவுக்கு முன்னாடி இந்த மாதிரி எச்சரிப்பு கிடைக்கும் போது சபை ஆயத்தப்பட்டிருக்குமானால், என்ன ஆயத்தப்பட்டிருக்கணும்? நாம இதுக்காக ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை செஞ்சிருந்தீங்கன்னா ஒருவேளை கொரோனாவை தடுத்திருக்க முடியாது, இன்னொன்று செஞ்சிருக்கலாம். என்ன தெரியுமா? இந்த கொரோனாவில் கிட்டத்தட்ட 2 வருஷமாக மருந்தே கிடையாது. இப்போ கூட மெடிசன் கிடையாது, இப்பவும் வேக்சின் தான் இருக்கு, மெடிசன் கிடையாது. 2 வருஷமா இந்த வேக்சின் கூட இல்லாமல் இருந்தாங்க. எதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் ஜனங்க யூஸ் பண்ணி பார்த்தாங்க. உங்களுக்கே தெரியும், வாட்ஸ்அப்பில் டெய்லி ஒரு டாக்டர் வருவார், அவங்க சொல்லாத ரெமிடியே கிடையாது. அதாவது இருக்கிற அத்தனையும் போட்டு காய்ச்சி குடின்ட்டான். எது கிடைக்குதோ, இஞ்சி பூண்டு தக்காளி கடலைப்பருப்பு என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் குடி. அப்புறம் ஆவி புடி, ஏற்கனவே பரிசுத்த ஆவியை வச்சிருக்கிறோம், இவன் ஒரு ஆவியை வேற சொல்றான், ஆவியை புடி அப்படின்னு. அதை வேற என்னென்னவோ ட்ரை பண்ணி நீங்க பார்ப்புங்க. கொரோனாவில் பார்த்துருக்கணுமே எத்தனை விதமான ரெமிடி. யாரை பார்த்தாலும் டெய்லி ஒரு, நமக்கு இதான் ஒரு பெரிய விஷயம், நம்ம பார்க்குறவெல்லாம் பாதி டாக்டராகவே இருந்தான். யாரை மீட் பண்ணாலும் ஆளாளுக்கு ஒரு மெடிசன் கையில் ரெட்டியாக வச்சுருந்தாங்க. என்ன ஒரு மாதிரி கோல்டா, கொரோனா இருக்க போது உடனே கொஞ்சம் இஞ்சியும் அதையும் போட்டு பிடிங்க, உடனே சொல்லிடுவான் ரெமிடி. மருந்தே இல்லாமல் 2 வருஷம் இருந்துச்சு. ஆனால் உண்மை தெரியுமா, இந்த மருந்தை வச்சுக்கிட்டு இருந்த ஒரே ஒரு ஆள் யாருன்னா திருச்சபை மட்டும்தான். சபைக்குள்ள மட்டும்தான் மருந்து இருந்துச்சு. என்ன மருந்துச்சு தெரியுமா? 2000 வருஷமா ஒரு மருந்தை எல்லா வியாதிக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நாம் குணமானோம், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். இயேசுவின் நாமத்தினால சுகமாகாத வியாதியே கிடையாது. உண்மை, சுகமாகாத வியாதியே கிடையாது. எத்தனையோ பேருக்கு கேன்சர் சுகமாக இருக்குது, எத்தனையோ பேருக்கு எய்ட்ஸ் சுகமாக இருக்குது, எத்தனையோ பேரை கர்த்தர் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். இவ்வளவு செஞ்ச ஆண்டவருடைய நாமத்தை வச்சுக்கிட்டு கொரோனாவில் நம்மளால கொரோனாவை ஜெயிக்க முடியாமல் போயிருச்சு. கொரோனாவை கண்டு சபை பயந்துருச்சு, விசுவாசி பயந்தாச்சு, எல்லாரும் போய் கதவை பூட்டியாச்சு. ஏன், என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு? ஒரே ஒரு காரியம்தான். இது எல்லாம் யாரால நடக்கும்? தழும்புகளால் குணமாகும், காயங்களால் குணமாகும். இதெல்லாம் யாரால நடக்கும்? விசுவாசிக்கிறவர்களால நடக்கும். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவன. அப்ப இது நடக்காம போனதுக்கு யார் காரணம்? விசுவாசி தான் காரணம். பேர் தான் விசுவாசி. இதுல ஊழியக்காரன் விசுவாசி எல்லாம் அடக்கம். ஒருத்தருக்கும் அதான் வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்றதுக்கு அடையாளம் கொரோனாவில் கதவை சாத்தினது. எல்லாம் சாத்தியாச்சு. ஒருத்தரும் ஜோம், அதாவது நீங்க இறங்கி கொரோனா வார்டுக்குள்ள போங்கன்னு சொல்லல, கொரோனா மேல பயம் இல்லாம இருங்க. நீங்க பாருங்களேன், ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரேன்னா கூட விசுவாசி வேணான்றுச்சு பாஸ்டர். என்ன உங்க வீட்டில் ரொம்ப பிரச்சனையா இருக்காமே, கொரோனால ஏதோ கஷ்டப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டோம்,
நாங்கள் பார்க்க வரலான்னு இருக்கோம். இருக்கட்டும் பாஸ்டர், நீங்கள் ஃபோன்லேயே ஜோம் பண்ணுங்க, உங்கள் வார்த்தைக்கு வல்லம் இருக்குது பாஸ்டர். இல்லை ஜுரம் நான் காதில் ஃபோனை வைக்கிறேன், நீங்கள் ஜோம் பண்ணுங்க. வீட்டுக்கு வரவேண்டான்ட்டான். அவ்வளோ விசுவாசம், அவ்வளோ விசுவாசம். யோசித்து பாருங்க, இத்தனை வருஷத்தில் பேர் தான் விசுவாசி, அதில் வேற ஒரு பெருமை. என்ன பெருமை? சபை ஆரம்பித்த நாள்லேருந்து நான்லாம் விசுவாசி தெரியுமா உனக்கு? இந்த சபைக்கு முதல் கல் வச்சாங்கல்ல, ஆமாம், ரெண்டாவது கல் நான் தான் பக்கத்தில் நின்னேன். கல் மாதிரி நின்று இருக்க. 25 வருஷம் 30 வருஷம் 10 சேரை உடைச்சது மிச்சம். என்ன விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிய? ஊழியக்காரர்களை டிபெண்ட் பண்ணாதிய. நீங்க என்ன வளர்ந்துருக்கிறீங்க? ஒரு விசுவாசியும் வளர்ந்துருந்தா உங்க ஏரியாவில் உங்க வீடு தான் ஹீலிங் சென்டர். நீங்க ஜோம் பண்ணிருப்பீங்க ஒரு காலத்தில். நான் சொல்றது ஒரு காலம்னா முதல் நூற்றாண்டு இல்லை, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வீடுகள் தோறும் கூட்டங்கள் நடக்கும், வீட்டு கூட்டம் நடக்கும். அங்கேயே அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். அங்கிருந்து விசுவாசிகளை சர்ச்சுக்கு கூட்டு வந்துருவாங்க. வீட்டு கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு ஒரு பெரிய கூட்டம் சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப வீட்டு கூட்டத்தில் அற்புதமும் இல்லை, டெலிவரன்ஸும் இல்லை. ஏன்? எல்லாம் என்ன ஆச்சு? ஜனங்களுக்குள்ள இருந்த விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு எடுத்துட்டான். என்டர்டைன்மெண்ட் அது இதுன்னு கொடுத்து இப்ப நம்ம எல்லாம் ப்ரூஃப் கேட்கறவங்க. இந்த ப்ரூஃப் கேட்கறதுக்கும் விசுவாசத்துக்கும் ஆப்போசிட். ப்ரூஃப்னா என்ன? எதை சொன்னாலும் பார்த்தா தான் நம்புவேன், அதான் ப்ரூஃப். இப்போ சொல்லி பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கான வருகைக்கான அடையாளங்கள்லாம் நடக்குதாமா? என்ன ப்ரூஃப் இருக்கு? வாட்ஸ்அப்பில் வந்திருக்கா? ஃபேஸ்புக்கில் வந்திருக்கா? இல்லை பைபிளில் சொல்லியிருக்கு. பைபிள் இல்லையா? அவனுக்கு இப்போ பார்க்கணும் எதுவாக இருந்தாலும். ஆனால் விசுவாசம் எனப்படுவது யாதெனில், நம்பப்படுவதன் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். இப்போ அது பயிற்சி விசுவாசிக்கு. எல்லாத்தையும் பார்த்தா தான் நம்பும். அந்த கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள இருந்த விசுவாசத்தை தூக்கிட்டான் அப்படியே மெதுவா. இப்ப எதை பார்த்தாலும் பயம், ப்ரூஃப் வேணும். வியாதி சுகமாகணும், மருந்து இருந்தா தான் ஆகும். மருந்தாலையும் ஆகும். தெய்வீக சுகமும் உண்டு. தெய்வீக சுகம் இல்லைன்னு கிடையாது, இருக்கு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்ப மொத்தமா தூக்கிட்டான். அதனால விளைவு என்ன? கொரோனாவில் எல்லா கதவை சாத்தியாச்சு. ஆந்திராவில் ஒருத்தர் கண்ணில் மருந்து ஊத்துறேனாரு. 5 லட்சம் பேர் போய் பார்த்தாங்க அவரை. கண்ணில் மருந்து ஊற்றினா கொரோனா சரியா ஆகாது, மெடிக்கலி ப்ரூஃப் ஆகல. ஆனால் 5 லட்சம் பேர் போய் பார்த்தான். யோசிச்சு பாருங்க, சுகமாகாத ஒரு விஷயத்துக்கு 5 லட்சம் பேர் போயிருக்கிறான். உங்க வீட்டில் சுகமாகி இருந்தா எத்தனை லட்சம் பேர் வந்திருப்பான்? அதுதான் நம்ம கொரோனால மிஸ் பண்ணது. ஆண்டவர் எதுக்கு முன்னாடி சொன்னார் தெரியுமா? நம்ம விசுவாசத்தில் பலப்பட்டு காத்திருந்தோமானால் வர கொரோனாவில் மிகப்பெரிய ஆத்தும அறுவடையை சபை செஞ்சிருக்கணும். ஒரு சில ஊழியர்கள் அதை செய்தார்கள். நிறைய ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணி கொரோனாவில் சுகம் ஆகியிருக்கு. அவங்க சபைக்கு ஆள் வந்திருக்குது. பல நேரங்களில் நாம் இதை மிஸ் பண்ணிடுறோம். 2வது முத்திரையினுடைய காலம் அது. கர்த்தர் சொன்னபடி கொள்ளை நோய் உலகளாவிய மிக பெருசாக நடைபெற்றது. நாம் அதை மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.